சிம்பிளா, ஈஸியா பால் பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சுகர் இல்லாம பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம, மைதாவும் இதுக்கு தேவைப்படாது. கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாமே அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இத செய்யலாம். இதுக்கு முதல்ல 1 கப் ரவை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மட்டும் உப்பு, நல்ல சூடான தண்ணி ஊத்திக்கணும். நீங்க கையில பிசைய முடியல அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கையில பிசைஞ்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, நம்ம பூரிக்கு எப்படி மிக்ஸ் பண்ணோமோ, அதே மாரி பண்ணிக்கலாம். இதுல வந்து தண்ணிக்கு பதிலா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா தேங்காய் பால், அதுக்கப்புறமா பால் கூட ஊத்தி பண்ணலாம். பட் கிளாசிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்படிதான் பண்ணுவாங்க. கிராமத்துல எல்லாம். 5லேருந்து 8 நிமிஷம் நீங்க நல்லா பெசஞ்சீங்க அப்படின்னா, நம்ம மைதா மாவுல எப்படி பண்றோமோ, அதே மாதிரி அந்த மாவு வந்துரும். இன்கேஸ் உங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படிங்கும்போது, மைதா, கோதும மாவு, ராகிலிருந்து ஆரம்பிச்சு, மில்லட் கூட நீங்க யூஸ் பண்ணி பண்ணலாம். இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து நீங்க 1 மணி நேரம் கூட அப்படியே வச்சிடலாம். இப்போ பால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூரி வந்து இது மேல மிதக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்றோம். முதல்ல பால் எடுத்துக்கலாம். நான் பால் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தியிருக்கேன். நீங்க முழுக்க முழுக்க பால் ஊத்தி பண்ணலாம். இப்போ ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி போட்டுறோம். இது ரொம்ப ஓவரா திக் ஆகணும்னு அவசியம் இல்ல. இப்போ பாதாம், பிஸ்தா, முந்திரி, பாதாம் பவுடர் அரைச்சும் போடலாம். இல்ல அப்படின்னா முந்திரி, கசகசா கூட அரைச்சு போடுவாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் கசகசா அப்படிங்கிறதும் இன்னொரு மெத்தட்ல யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ஓரளவுக்கு பால் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதில வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எல்லாமே சேர்க்கலாம். அத கரைச்சு அப்படியே தனியா வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம அந்த மாவ நல்லா பிசையணும். இப்படி பிசைஞ்சா மட்டும் தான் ட்ரை ஆகாம, கிராக் ஆகாம அந்த பூரி வரும். நல்லா உருட்டிக்கலாம். இப்போ இது 2, 3 விதமா பண்ணலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பூரியா வந்து நம்ம அப்படியே தேய்ச்சு போடுறது. 2வது நீங்க சின்ன சின்ன பூரியா வந்து தேய்ச்சும் போட்டுக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பூரினா அப்படியும் பண்ணிக்கலாம். இந்த பூரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமா சாப்பிடலாம், சர்வ் பண்ணலாம். ஒண்ணு வந்து நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். 2வது ஹாட்டாவும் சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம பூரிய வந்து ஓரளவுக்கு திக்கா நம்ம தேய்ச்சு எடுத்துக்கணும். நம்ம பூரி செய்ற மாதிரியே தான். நம்ம கோதும மாவுல பூரி பண்ற மாதிரி. இது வந்து நம்ம வீட்ல அப்படிங்கும்போது, நீங்க தேய்ச்ச உடனே அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். நான் வீடியோங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேல இருக்கிற அந்த எட்ஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இல்ல அப்படின்னா, நீங்க இது இப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லாருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் திக்னஸ் எல்லாம். இது மாதிரி கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கும். அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல. இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. இப்ப நல்ல சூடான எண்ணெயில போட்டுட்டு, நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த பால் பூரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 விதமாவும் பண்ணலாம். ஒண்ணு பூரிய ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை பண்ண விடாம, நம்ம போட்டு ஓரளவுக்கு லைட்டா வந்து ஃப்ரை ஆனோனயே எடுத்துருவோம். இதுலயே நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேம்ல தான் வைக்கிறோம். இதே மாரி பாருங்க. நான் பிகினர்ஸ்க்காக 2வதும் எப்படி தேய்ச்சு நான் கட் பண்ணணும்னு காட்டியிருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு எள்ளு வந்து ஃப்ளேவருக்கு தேவைப்பட்டது அப்படின்னா, கருப்பு எள்ளு யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட்டா இருக்கும் அந்த பூரிக்கு. இல்லன்னா இத கட் பண்ணிட்டு பீஸா கட்டர்ல எடுத்துட்டீங்கன்னாவே ஈஸியா வந்து இந்த ஆயில் அப்படிங்கிறது நீங்க சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட்டா வர மாதிரியும் பூரி பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வெல்லத்த காய்ச்சி, அதில டிப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உள்ள வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த பவுடர் எல்லாம் அரைச்சு வச்சு, நீங்க சர்வ் பண்ணாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது வந்து சுருள் பொரின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காய்ச்சி நெறைய ஃப்ளேவரோட இல்ல பாதாம், பிஸ்தா உள்ள அந்த மில்கையும் ஊத்திரும். அதுக்கு மேல பூரி.
இது வந்து நல்லா சோக் ஆகும்போது உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் கிரியேட்டிவ் வேர்ல்டை ஃபாலோ பண்ணலாம். சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டே ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபி